உதயநிதியுடைய பேச்சு சரியாங்கிறது தான் மெயினான விஷயம். நான் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னா, அவர் பேசினது பகல்ல, நைட்டு வரைக்கும் இஷ்யூ ஆச்சா? ஆமா, வீடியோ வைரல். அப்ப இரவு வரைக்கும் இந்த பிரச்சனை ஓடுதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது? அவர் தான் நான் எந்த பேரையுமே குறிப்பிடவில்லை, எதுக்கு அப்புறம் கைதுன்னு கேட்குறேன். அங்கதான் இஷ்யூவே நடக்குது. நீங்க பேசும்போது கீழ இருந்து கோஷங்கள் அந்த நடிகையின் பெயரை சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த டாக் வருது. எங்க தண்ணி வருதோ இல்ல அக்கா தண்ணி வரணும். நீங்க அவங்க நடிகைங்கிறத விட்டுருங்க ரெக்ஸ், அவங்க பெண் தானே. பெண்ணுக்கு சுயமரியாதை பேசக்கூடிய திமுக, பெண் ஒழுக்கம் பத்தி பேசக்கூடிய திமுக எப்படி ஒரு பெண்ணை அவமதிப்பீங்க? இதுக்கான வாதத்தை வைங்க. இல்லை, ஆனால் ஆர்எஸ் பாரதி அவர்கள் குறிப்பிடாங்க அந்த அம்மா என்ன சிஎம்மா ஏன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வைக்கிறாரு. ஏன் இப்போ எதுக்கு அந்த இல்லை, ஆர்எஸ் பாரதியுடையலாம் அநாகரிகமான பேச்சு. அவர் தொடர்ந்து நீங்கள் அவர் அரசியலில் அவர் ட்ராவல் பண்ணுறதுலேருந்து இது வரைக்கும் அவர் பேசக்கூடிய எல்லாமே கீழ்த்தரமான விமர்சனங்கள். விசாவை பற்றி பேசுறதுக்கு உடனே இவ்வளோ அவசரம் தேவை அவர் எதிர்கட்சி தலைவர்? அந்த அம்மா இந்த நாட்டினுடைய பிரதமரா அல்லது சீஃப் மினிஸ்டரா? கனிமொழி அக்காவுக்கு தெரியாதா? பெண்களை இழிவுபடுத்திருக்காங்களா? கனிமொழி அக்காவும் ஒரு பெண் தானே, உங்களுக்கு தெரியாதாக்கா இது தவறுன்ட்டு? நடிகையா இருந்தா என்ன, சிஎம்மா இருந்தா என்ன, பெண் தானே அவங்க. நீங்க பேசுனது ஆபாச வழக்கு, ஆபாச வார்த்தைகள், அதையே ஒத்துக்க மாட்டேங்கன்னு கேட்கிறேன். பல முறை விமர்சனம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஆர்எஸ் பாரதி அவர் ஒத்துக்கிறாரா? டபுள் மீனிங்ல பேசுவோங்கிறத ஒத்துக்கிறாரா? அங்க விமர்சனம் பண்ணும் போது அதுதான் விமர்சனம்னு என்ன, விமர்சனத்துக்கு வித்தியாசம் இருக்கு. உதயநிதி அவர்கள் இங்கே சட்டமன்றத்துக்குள் நாளைக்கு வரக்கூடாதுன்ற எடுக்கிற நடவடிக்கை அது திமுகவே பண்ணிருக்கலாம்னு நான் சொல்ல வரேன். துரைமுருகன் அவர்கள் தான் சொல்றாரு, பயம் இருந்ததுனால தானே கைது பண்றீங்க, நாளைக்கு உதயநிதி சட்டமன்றத்துக்குள்ள வந்தாருன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஒண்ணு வெளிநடப்பு பண்ணுவீங்க, வேற என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டிற்கே நாங்கள் தான் பட்டா போட்ட மாதிரி இவங்க பேசுறீங்களே, அது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? மக்கள் போட்டிருக்கின்ற ஒரு அரசை நீங்க இழிவுபடுத்துவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்ப இந்த கைதை வைத்து ஊடகங்கள், யூடியூப் சேனல், திமுக ஆதரவு யூடியூப் சேனல்ல பேசப்படும், புரியுதா? ஆனா இவர் பேசின வார்த்தையை பேச மாட்டாங்க. நீங்க 50-60 வருஷமா திராவிட கட்சி சட்டமன்றத்தையும் ஆட்சி அதிகாரத்தையும் ருசித்த கட்சி. உங்களாலே மேகதாது அன்னைக்கு ஒரு டேஷும் பண்ண முடியல. 60-70 நாளா விஜய்னால என்ன பண்ண முடியும்? பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்போர் பத்திரிகையாளர் யாசர் சார். வணக்கம். வணக்கம் ரெக்ஸ். தமிழ்நாடு முழுக்க போராட்டம் வெடிக்குது, தொடக்கூடாத இடத்துல தொட்டுட்டாங்க, தாவேக்கா தேவையில்லாமல் திமுகவை சீண்டிருச்சு அப்படின்ற மாதிரி பல்வேறு தரப்பு பேசுகிறாங்க. திமுகவினர் தமிழ்நாடு முழுக்க இருக்க உதயநிதி அவர்கள் கைது பண்ணி சிறை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி திமுகவினர் பல மாவட்டங்களில் கைதாகிட்டாங்க. இந்த போராட்டம்ன்றது விஜய் அரசு கையாளும் விதம் சரியா? முதல்ல இந்த கைது நடவடிக்கை சரியா? இல்லை, கைது நடவடிக்கைக்கு அப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், கைதுக்கெலாம் நம்ம வர வேணாம். இஷ்யூக்கான சென்டர் பாயிண்ட் எதுங்கிறத நம்ம பார்க்கணும், மெயினான விஷயம். இப்போ திமுகவில் பேசக்கூடிய எல்லாருமே விமர்சனம் வைக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. வைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே திமுகவின் சார்பு நிலையில் இருக்கக்கூடியவங்க தான் விமர்சனம் வைக்கிறாங்க. நம்ம அந்த அடிப்படையில் தான் பார்க்கணும். உதயநிதியுடைய பேச்சு சரியாங்கிறது தான் மெயினான விஷயம். நான் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னா, அவர் பேசினது பகல்ல, நைட்டு வரைக்கும் இஷ்யூ ஆச்சா? ஆமா, வீடியோ வைரல் ஆச்சு இல்ல, நீங்களாம் பார்த்துருப்பீங்கல்ல. கவர்மெண்ட் அளவுக்கு வரல, இருக்கிறவங்களும் பத்திரிகையாளர்கள் தான், உதயநிதி கூட இருக்கிறவங்களும் அவங்களாம் பார்த்துருப்பாங்கல்ல. 20 பேர் கொண்ட ஜென்சி குழு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துருக்கோம்ல. அப்ப இரவு வரைக்கும் இந்த பிரச்சனை ஓடுதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சும் நீங்க யார் மனதையாவது புண்பற்றிருந்தாலும், இல்லை என்னுடைய கருத்து தவறுதலாக சேர்க்கப்பட்டிருக்கு, என்னுடைய கருத்து தவறுதலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு, ஒரு அறிக்கை விட்டுருக்கலாமே. அவர் தான் நான் எந்த பேரையுமே குறிப்பிடவில்லை, எதுக்கு அப்புறம் கைதுன்னு கேட்குறேன். அங்கதான் இஷ்யூவே நடக்குது. நீங்க பேசும்போது கீழே இருந்து கோஷங்கள் வராம இருந்தா இங்க பிரச்சனையே கிடையாது. இந்த கேஸ் அப்படி ஒரு விஷயம் போடப்பட்டிருந்தா தாவேக்கா செஞ்சது தவறுன்னு நம்ம சொல்லலாம். கீழே இருந்து கோஷங்கள் அந்த நடிகையின் பெயரை சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த டாக் வருது. அந்த நடிகையின் பெயரை சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க. அப்ப அந்த கோஷம் தான் சென்டர் ஆஃப் பாயிண்ட், கேஸுக்கான ஸ்ட்ரென்த். உங்களுக்கு புரியுதா? அப்ப நீங்க அந்த ஸ்ட்ரென்த்தே நீங்க பேச மாட்டீங்களே. அந்த பேரை சொன்ன உடனே நீங்க ஏன் பேசணும்? இல்லை, அந்த பேர் வருது, நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? எப்பா, நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கும் விவசாயிகளுக்காகவும் நம்ம இந்த போராட்டத்தை நடத்துறோம், இது அநாகரிகமான வார்த்தைகள், இதை தவிர்த்துக்கணும் சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்படி சொல்லியிருந்தா ஒரு தலைவருக்கு அழகான ஒரு விஷயம். நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க. அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஓவாமைக்கு பேசிட்டேன்னு சொல்லி நீங்க முட்டு கொடுக்கறதுங்கிறது எப்படி ஏத்துக்க முடியுங்கிறனா? நீங்க அவங்க நடிகைங்கிறத விட்டுருங்க ரெக்ஸ், அவங்க பெண் தானே. பெண்ணுக்கு சுயமரியாதை பேசக்கூடிய திமுக, பெண் ஒழுக்கம் பத்தி பேசக்கூடிய திமுக எப்படி ஒரு பெண்ணை அவமதிப்பீங்க? இதுக்கான வாதத்தை வைங்க.
அப்போ கேட்கக்கூடிய கேள்வி சரிதானே? நீங்கள் சென்டர் ஆஃப் பாயிண்டே அதுதான், இஷ்யூவே அதுதான். கீழே இருந்து கோஷம் கொடுக்கும்போது இது தவறு நீங்கள் அந்த மேடையிலே சொல்லியிருந்தீங்களா இந்த சிம்பதி வேற மாதிரியா இருக்கும்ல? இல்லை, ஆனால் ஆர்எஸ் பாரதி அவர்கள் குறிப்பிடாங்க அந்த அம்மா என்ன சிஎம்மா ஏன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வைக்கிறாரு. ஏன் இப்போ எதுக்கு அந்த இல்லை, ஆர்எஸ் பாரதியுடையலாம் வந்து அநாகரிகமான பேச்சு. அவர் தொடர்ந்து நீங்கள் அவர் அரசியலில் அவர் டிராவல் பண்ணுறதுலேருந்து இது வரைக்கும் அவர் பேசக்கூடிய எல்லாமே வந்து கீழ்த்தரமான விமர்சனங்கள். திமுக செய்யக்கூடிய விஷயங்களை அவர் முதுகுக்கு பின்னாடி பேசுவார். வெளிப்படையாக பத்திரிகையாளர் மன்றத்தில் பேச மாட்டார். அன்னைக்கு ஆர் ராசா ஓடினார் பத்திரிகையாளர், எதனா விமர்சனத்தை வச்சுட்டு தானே ஓடினார். எப்படிப்பட்ட விமர்சனம் வச்சுட்டு ஓடினார் கேட்டால், பத்திரிகையாளர் கேட்டால் அதை நீங்களே தமிழில் மொழியாக்கம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ இதுதான் உங்களுடைய வீரமா? பத்திரிகைக்காரங்க தானே கேட்குறாங்களா, பதில் சொல்லுங்கள். சரி, நேற்று வரைக்கும் நடந்துட்டு இருக்கு, வைரல் ஆகிட்டு இருக்கு, அதை பற்றி யாருமே பேசலை. 24 மணி நேரம் ஆகி காலையில் கைது பண்ணுறதுக்கு அப்புறம் நீங்கள் அறிக்கைகள் விடுறீங்களே. கனிமொழி அக்காவுக்கு தெரியாதா பெண்களை இழிவுபடுத்திருக்காங்களா? கனிமொழி அக்காவும் ஒரு பெண் தானே, உங்களுக்கு தெரியாதாக்கா இது தவறுன்ட்டு? நடிகையாக இருந்தா என்ன, சிஎம்மாக இருந்தா என்ன, பெண் தானே அவங்க. நம்ம பார்க்கக்கூடிய பார்வை பெண்ணு தானே. அந்த இனத்தை பேசும்போது கோபம் வருவதுங்கிறதுக்கு சரியான விஷயம் தானே. இப்போ நான் எப்படி இதை பார்க்குறேன் அப்படின்னா, தாவேக்கா வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவை எடுத்து கையில் எடுத்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் பண்ணுறாங்க. அன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தேசிய ஊடகங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் மீது பார்வை இருந்துச்சு. அந்த இஷ்யூ தேசிய ஊடகங்களில் பேசப்பட்ட வேரியண்ட்டே வந்து இந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் விமர்சனங்கள் நடந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த பாயிண்ட்லேருந்து தாவேக்கா இதுவரைக்கும் தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பான விஷயத்தில் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாங்க. இது பொலிட்டிக்கல் பாயிண்ட். தாவேக்காவை நான் டிபெண்ட் பண்ணல, தாவேக்காவுடைய அரசியல் பாயிண்ட்டை நான் பேசுகிறேன். அப்போ அந்த இடத்துல அவங்க லாக் ஆகி நிற்கிறாங்க. ஸோ அதை தான் இங்கேயுமே அவங்க எடுத்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். அப்போ தொடர்ந்து இந்த பொலிட்டிக்கல் பாயிண்ட்டாக நீங்கள் பார்க்கும்போது பெண்களை யார் பேசினாலும் சரி, எந்த கொம்பனாக இருந்தாலும் சரி, நாங்கள் இதை தான் செய்வோங்கிறத தாவேக்கா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அது அவங்களுடைய அரசியல் பாயிண்ட்லேருந்து அது சரி. ஓகேவா? நம்ம என்ன கேட்கக்கூடும், நீங்கள் பேசினதுக்கப்புறம் விமர்சனங்கள் ஆகணும். இவ்வளவு நேரங்கள் இருந்துச்சு உங்களுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் உங்களுக்கு டைம் இருந்துச்சு. அப்போ நீங்கள் சொல்லியிருந்தா கூட இதை ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கலாம். இல்லை, ஆனால் வழக்குகள் போட உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஏன்னா ஜெயலலிதா அவர்களை பேசினோம், எம்ஜிஆர் அவர்களை பேசினோம், என் மேலே 20 வழக்கு இருக்குது, தளபதி மேலே 50 வழக்கு இருக்குது. வழக்கு போடுறது உங்கள் இஷ்டம், அது நீங்கள் எவ்வளோ வேணா போட்டுங்க, நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு. ஆனால் கைது பண்ணுறது என்ன உரிமை? ஜெயலலிதா அவர்களை பேசாத பேச்சா பேசிட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. இது என்ன ஒரு அரசியல் மாண்பா இது? வழக்கு போட்டுட்டாலே விசாரணைக்குள்ளே வந்துட்டாலே அவர் வந்து டெம்பரவரி அக்யூஸ்டு. கைது நடவடிக்கை அதுதான் சொல்கிறேன், டெம்பரவரி அக்யூஸ்டு. கைது நடவடிக்கைன்னு பண்ணவே இல்லை. இது விசாரணை தான். விசாரணைக்கு முன்னாடியே இவங்க வைரல் ஆக்கிட்டாங்க, முழுவதுமே வைரல் ஆக்கிட்டாங்க. ஐயோ உதயநிதி கைது, உதயநிதிக்கு தமிழ்நாடு முழுவதும் போராட்டம். புரியுதா உங்களுக்கு? விசாரணை எப்படி பண்ணுவாங்க? ஃபோன்லேயே விசாரிப்பாங்களா? கூகுள் மீட் வைப்பாங்களா? ஜூம் மீட் வைப்பாங்களா? முன்னாடி அரசு இது கொடுக்கணும், ஆர்டர் கொடுக்குறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, கூட சேகர் பாபு இருக்காரு, உங்களுக்கு உரித்தான வக்கீல்கள் கூட இருக்காங்க, முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் எல்லாருமே கூட இருக்காங்க. அவங்க முன்னாடி ஆர்டர் படிக்கிறாரா இல்லையா உதயநிதி? படிச்சுட்டு தானே கைது பண்ணுறாங்க, விசாரணை கூட்டு போகிறாங்க. அப்புறம் எப்படி அது கைதுங்கிறத நீங்கள் முற்றிலும் ஏற்றுக்கொள்கிறீங்க? அதை வைத்து நீங்கள் ஒரு அஜெண்டாவை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க திமுக. அப்போ விசாரணைக்கே கூப்பிடவே கூடாதுங்கிறது அது எப்படி, என்ன வாதம்ங்கிறேன்னா? இப்போ கலைஞரை கைது செய்யும் போதும் அந்த அடிப்படையில் தானே கைது செஞ்சாங்க. ஜெயலலிதாவே விசாரிக்க வந்தாங்களே, எதுக்கு வந்தாங்க? விசாரணைக்கு தான் வந்தாங்க. விசாரணை வருவதற்கு முன்பே ஓபிஎஸ் தலைமையில் பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு, தமிழ்நாடு முழுவதும் நடந்துச்சு, பல இடங்களில் கடைகள் அடைக்கப்பட்டுச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஜெயலலிதா கைதான போதும், ஊழல் வழக்கில் கைதான போதும் பாதி தமிழ்நாடு கண்ணீர் விட்டு கதறினாங்க. ஆனால் அவங்களை தலைவராக பார்த்தாங்க. ஊழல் வழக்கு இல்லை, அந்த வழக்கை பார்க்காமல் மக்கள் வந்து தலைவராக பார்த்தாங்க. ஒரு தலைவியை வந்து கைது பண்ணுறாங்களே, தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூர் போலீஸ் அங்கே கூட்டு போகிறாங்களே, ஒரு அவமானமாக பார்த்தாங்க, அழுதாங்க. புரியுதா உங்களுக்கு? அது அந்த வழக்குகளுடைய ஸ்ட்ரென்த்துகள் வேற. நீங்கள் பேசுனது ஆபாச வழக்கு, ஆபாச வார்த்தைகள், அதையே ஒத்துக்க மாட்டேங்கன்னு கேட்குறேன். பல முறை விமர்சனம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஆர்எஸ் பாரதி அவர் ஒத்துக்கிறாரா? டபுள் மீனிங்ல பேசுவோங்கிறத ஒத்துக்கிறாரா? விமர்சனம் பண்ணும்போது அதுதான் விமர்சனம்னு என்ன? விமர்சனத்துக்கு வித்தியாசம் இருக்கு. தமிழ்நாட்டின் முதல்வர்கள் கோழைத்தனமாக வேலை செய்யறார், தமிழ்நாட்டில் முதல்வர்கள் துரோகம் செஞ்சிட்டார் தமிழ்நாட்டுக்கு, இது விமர்சனம் இல்ல. அதுதான் சொல்றேன், 20 நிமிஷம் இந்த விமர்சனம் எடுத்துக்கலாம். 20 நிமிஷம் காவேரியை பத்தி பேசுறேன், எவ்வளோ தோல்விகளை பத்தி, அரசு தோல்விகளை பத்தி பேசுறேன், இந்த அரசு எதுக்கும் வாய் திறக்காதுன்றத பேசுறேன். அப்பெல்லாம் ஆக்ஷன் எடுக்காது, நான் பேசாத ஒண்ணு பொய் வழக்கா போட்டிருக்காங்கன்னு உதயநிதி. அங்கதாங்க ஸ்ட்ரென்த் இருக்கு, அதுதாங்க அவங்க பார்ப்பாங்க. தாவேக்கா எப்போ யார் சிக்குவாங்கன்னு தான் பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் வார்த்தை விட வேண்டிய அவசியம் என்ன? இது ஒரு பாயிண்ட்டு. நான் இது இன்னொரு பாயிண்ட்லேருந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நாளைக்கு சட்டசபை கூடுது. சட்டசபை கூடுவதற்கு முன்பே தாவேக்கா சொன்ன விஷயங்கள் என்ன? ஊழல் பட்டியலை வெளியிடுவோம், ஊழல்வாதிகள் யாருன்னு நாங்கள் சட்டசபையில் அடையாளப்படுத்துவோம்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே விஜிலன்ஸில் வந்து ரைடு போனது ஏவாவேலு வீட்டுக்கு. இன்றைக்கு செந்தில் பாலாஜி பல வழக்குகளை சிக்கி தவிச்சிட்டு இருக்காரு. அப்போ சட்டசபையில் எங்கே விஜய் அவர்களோ இல்லை அமைச்சர்களோ யாராவது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பேசிட்டாங்கன்னா திமுகவுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆயிரும், திமுகவுக்கு ஒரு பவர் கெயின்
உடஞ்சிரும், கை உடஞ்சிரும். அப்போ திமுகவை மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் உண்மையாகிரும். இந்த அச்சத்தில் கூட இதை சித்தரிச்சிருக்கலாமே. அப்போ இதையும் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கலாமா? ஏன் அப்போ உதயநிதி அவர்கள் இங்கே சட்டமன்றத்துக்குள் நாளைக்கு வரக்கூடாதுன்ற எடுக்கிற நடவடிக்கை அது திமுகவே பண்ணியிருக்கலாம்னு நான் சொல்ல வரேன். துரைமுருகன் அவர்கள் தான் சொல்றாரு, பயம் இருந்ததுனால தானே கைது பண்றீங்க, நாளைக்கு உதயநிதி சட்டமன்றத்துக்குள்ள வந்தாருன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஒன்று வெளிநடப்பு பண்ணுவீங்க, வேற என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? வெளிநடப்பு தவிர திமுக செஞ்ச வரலாறு என்ன? ஒன்று வன்முறை சம்பவங்கள் நடக்கும். நீங்கள் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்திலேருந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சட்டசபையை அலங்கோலமாக்கின அந்த வரலாறுங்கிறது திமுகவுக்கு இருக்குது. நீங்கள் கடந்த சட்டசபையிலே வந்து பெரிய அளவில் பிரச்சனை நடக்க வேண்டியது, புரியுதா? ஒருமையில் பேசுகிறாங்க, முதல்வரை தரைக்குறைவாக அதாவது முகஜாடைகள் காமிச்சு பேசுகிறாங்க. இது விமர்சனத்துக்குள்ளானது சபாநாயகர் சுட்டி காட்டினார். அப்போ அந்த சட்டசபையிலே செங்கோட்டையன் வந்து கிட்டத்தட்ட 17லேருந்து 18 முறை எந்திரிச்சு பேசினார். என்னன்னா தன்னுடைய எம்எல்ஏக்களை சமாதானப்படுத்தினார். ஏன்னா இளைஞர்கள் இங்கே இருக்கிறவங்க சீனியர், நாளைக்கு வார்த்தை விட ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கலவர பூமியாக மாறிடும், புரியுதா உங்களுக்கு? அப்ப ஏற்கனவே திட்டமிட்டப்பட செயல்களை தான் நகர்த்துறாங்க அவங்க. திமுக பிளான் சொல்றேன், அந்த பார்வையிலேயே பார்க்கணும்னு சொல்ல வரேன். ஏங்க முன்னால இந்த பேச்சுக்கு முன்னாடி நாள் பரந்தாமன் பேசினாரே, அது நியாயமானதாக ஒரு நெறியாளராக நீங்க ஏத்துக்கொள்கிறீங்களா சொல்லுங்க? ஒரு அமைச்சரை ஜட்டி அதை போட்டிருக்க விரலை கட்ட விரலை சுப்புனுங்கிறாரு, இது நியாயமானதா? ஏற்படுது. பரந்தாமன் அவர்கள் பேசும்போது இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு, நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு கலைஞர் பெற்று தந்த உரிமையை ஒரே வார்த்தையில கலைஞர் என்ன பண்ணாருன்னு கேட்கிற, அதனாலதான் நான் உனக்கு இந்த மொழியில பதில் சொல்றேன்ற ஒரு அவசியமே இல்லை. அப்படி இங்க கடந்த கால அரசியல் வரல திமுகவும் அப்படி விமர்சனம் வைக்கல, அதிமுகவும் விமர்சனம் வைக்கல. ஏதாவது ஒரு இடத்துல கலைஞர் தனி மனித தாக்குதலை எடுத்து வச்சாரா? ஜெயலலிதா தனி மனித தாக்குதலை எடுத்து வச்சாங்களா? இல்லை கடந்த 2 வருடங்களில் தாவேக வெற்றி கழகமாக தானே இருந்துச்சு. இந்த வெற்றி கழகங்களில் விஜய் அவர்கள் அறிக்கை விடும்போது உதயநிதியையோ ஸ்டாலினையோ இல்லை எந்த அமைச்சரையோ இல்லை எந்த எம்எல்ஏயாவது தனி மனித தாக்குதலோட ஒரு அறிக்கை நீங்கள் காமிங்க, ஒரு அறிக்கை காமிங்க. அப்போ நாகரிக அரசியலை கடைபிடிப்பதும் நாங்கள் தான், நாகரிக அரசியலை மீறுவதும் நாங்கள் தான் சொல்வது எப்படி மக்கள் உங்களை ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லுற ஒரு தோல்வியின் உச்சத்தில் இருக்கீங்க நீங்கள். அதாவது நான் ஒன்று சொல்லவா, மன அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது வெளிப்படையாக தெரியுது. இது ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரம். 107 சீட்டு வெற்றி பெற்றிருக்காங்க, 1,75,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்கன்னா அது மக்கள் தானே. அதே 1 கோடி மக்கள் தானே உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதே 40 லட்சம் பேர் தானே அதிமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அப்போ மக்கள் தானே வாக்களிச்சிருக்காங்க. அப்போ உங்களால் பொறுக்க முடியல, தமிழ்நாட்டிற்கே நாங்கள் தான் பட்டா போட்ட மாதிரி நீங்கள் பேசுறீங்களே, அது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? மக்கள் போட்டிருக்கின்ற ஒரு அரசை நீங்கள் இழிவுபடுத்துவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் உங்களுக்கு விஜய் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அமைச்சர் நிர்மல்குமார் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையா, உங்களுக்கு 5 ஆண்டுகள் அவர்கள் தான் அமைச்சர்கள், மாற்று கருத்து கிடையாது. இல்லை அவர்களுக்கு உரிய அதிகாரமும் மரியாதையும் நீங்கள் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? கண்டிப்பாக. அப்போ நீங்கள் அதை தவறுறீங்கன்னா நீங்கள் என்ன அரசியல்? என்ன அரசியல்? மக்கள் பார்ப்பாங்கல்ல. நீங்க மக்களுடைய பார்வையிலிருந்து பரந்தாமனுடைய உரை சரின்னு யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டில் விமர்சனம் குரல் வலை நெருக்குகிறார்கள் திருச்சி சிவா அவர்கள் வந்து இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பேசுறாரு. அதாங்க விமர்சனங்கள் ஆரோக்கியமான முறையில் இருக்கணுங்க. அதே பார்லிமெண்ட்ல ஆந்திரா எம்பி தயநிதி மாறனை காரி துப்புனாரு, அதை பத்தி யாருமே பேசலையே. திமுக யாருமே பேசலையே. இது திமுக ஆட்சியில தயநிதி மாறனை இந்த மாதிரி ஆந்திரா எம்பி பேசியிருந்தாருன்னா இன்னைக்கும் சமூக வலைத்தளங்கள் எப்படி இருந்திருக்கும்? ரெக்ஸ் நீயே சொல்லு. ரெக்ஸ் எரிஞ்சிருக்கும். டீலிமிட்டேஷனுக்கு பேப்பர் எரிச்சதுக்கே நீங்க 10 வச்சீங்க தமிழ்நாட்டை. ஒரு எம்பி நீங்க இன்னும் கூச்சல் எடுங்க, ஆந்திராவுக்கு எல்லாம் வருங்கிறான், புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க அதுக்கெல்லாம் அதை பத்தி வாயே திறக்கலையே, அந்த எம்பிக்கு எதிராக இவங்க எதுவுமே பேசலையே. அப்ப அது உண்மைதானா? உண்மைதானா? பேசுங்க. அதெல்லாம் நீங்க பேச மாட்டீங்க. உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கு, நாடாளுமன்றத்துக்கு எதுக்கு போனீங்க? உங்களோட உரிமைகளை, தமிழ்நாட்டு உரிமைகளை தார வாத்திட்டீங்கன்னு ஆந்திரா எம்பி சொல்றாப்ல, நாடாளுமன்றத்தில் சொல்றாரு. தனிப்பட்ட அறையில் சொல்லலை, பத்திரிகையாளர் சந்திக்கலை. இதே 40 எம்பிகள் உட்காந்துருக்கீங்க, சொல்ல வேண்டியதானே? பேசவே இல்லையா நீங்கள்? அப்போ நீங்கள் மூடி மறைக்கிற வேலையில் நீங்களாம் பார்த்துருவீங்க. உங்களுக்கு வந்தால் ரத்தம், தாவேக்காவுக்கு வந்தால் தக்காளி சட்னி. இப்போ தாவேக்காலேருந்து பாயிண்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்கா எடுக்கக்கூடிய போராட்டங்கள், தாவேக்கா கேட்கக்கூடிய அனுமதிகளுக்கு அடக்குமுறை இருந்துச்சுன்னு தாவேக்காவே ஒத்துக்குச்சு. ஆதவ அர்ஜுனனே அன்றைய ஆதவ அர்ஜுனன் பேசினாரு, விஜய் அவர்களே பேசினாரு, எங்கே போனாலும் அனுமதி தரேன்னு திருவாரூரில் பேசினாரு. அப்போ நீங்கள் அரசியல் செய்யும் போது அந்த கட்சி அவியலாக செய்யும். இது சொன்னதே ஸ்டாலின் தான், புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆளுங்கட்சி அரசியல் தான் செய்யும், புரியுதா? எதிர்கட்சி நீங்கள் உங்கள் அரசியலை செய்யுங்க. நீங்கள் அஜெண்டாவின் முறையில் எல்லாமே பேசுவீங்க. பரந்தாமன் பேசுனது சரி, அது உட்காந்து அறிவாலயத்தில் பேசுகிறாரு, புரியுதா? ஒரு திமுக உடைய முன்னாள் தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரை சண்டாளன் கருணாநிதி, திருட்டு ரயிலில் ஓடி வந்த கருணாநிதினு பேசின நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அவங்களுடைய வலையொலி காட்சிகளை உங்களுடைய கலைஞர் டிவியில் ஒளிபரப்புறீங்க. இது எந்த அடிப்படையை சொல்லுங்க? எந்த கொள்கையின் அடிப்படையில் திமுக தான் சமரசம் செய்து கொண்டது? விளக்கம் கொடுங்க, விளக்கம் கொடுங்க. அதை பற்றிலாம் பரந்தாமன் பேசவே இல்லையே. சொந்த தொகுதியிலே பரந்தாமன் யாருன்னே தெரியாதனால தான் உங்களுக்கு சீட்டே கொடுக்கல. அதை தெரிஞ்சுக்கோங்க. தமிழன் பிரசன்னாவை தேர்ந்தெடுத்தது எதற்காக? ஆதிக்க வர்க்கம் உங்களை அமுக்கியதே. பரந்தாமன் வெளிப்படையாக இதை பேசுவாரா?
தோல்விக்கு அப்புறம் சேகர் பாபு மீது குற்றம் சாட்டு வச்சாரு. டிராலியில் புகார்கள் எடுத்துட்டு போனாலும் சேகர் பாபு தான் காரணம் சொன்னது பரந்தாமன். புரியுதா? அப்போ உங்களுக்கு ஒரு அழுத்தம் இருந்துச்சுல, உங்களுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு அழுத்தம் இருந்துச்சுல, அந்த அழுத்தத்தை தாவேகா உடைச்சிருக்குன்னு நான் சொல்ல வரேன். அது எந்த அழுத்தம்னு உங்களுக்கு தெரியும், சொல்ற மக்களுக்கும் தெரியும். அதை தாவேகா உடைச்சிருக்கு, அது இவங்களுக்கு வைத்தறிச்சல். இதுதான் டோட்டலாக நடக்குது. இந்த கைது நடவடிக்கை தாவேகாவுக்கு சாதகமா இல்ல திமுகவுக்கு சாதகமா இருக்கா? பொலிட்டிக்கல் பாயிண்ட்லேருந்து இது தாவேகாவுக்கு முழுமையான சாதகம். ஓகேவா? பொலிட்டிக்கல் பாயிண்ட்லேருந்து ஓகேவா? இதில் நான் என்ன நினைக்கிறேன்னா, சிம்பதிகள் வந்து ஒர்க் அவுட் ஆகும். தமிழ்நாட்டில் தலைவர்களுடைய கைதுகள் சிம்பதிகள் கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்திய திணிப்பு, மொழிப்போர், இந்த மாதிரி கொள்கை ரீதியாக எடுத்த போராட்டங்களும் அதற்கான கைது செய்யப்பட்ட தலைவர்களுக்கும் இந்த சிம்பதி ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா அது கைது நடவடிக்கைகள் அதிகமாக போயிடும். அதான் எல்லா தலைவர்களுக்கும் சேர்த்து சொல்லலாம். அப்போ ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் இங்கே மக்கள் கொள்கை ரீதியாக இதை பார்ப்பாங்களா, தமிழ்நாட்டின் பிரச்சனைக்காக பார்ப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த நடிகையோட பேர் நடிகை பெண்களை பேசுனது அதெல்லாம் கீழே போய் இப்போ உதயநிதி கைதுன்னு எல்லா இடத்துலையும் அதை மேற்கொண்டு அதை வந்து அவங்க ஒரு எதிர்க்கட்சியாக அந்த ஸ்ட்ராட்டஜியை எடுப்பாங்கங்கிறேன். அந்த நெரட்டிவ் அவங்க செட் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஊடக விவாதங்கள்ல நீங்க தாவேகா சார்பு பேசுறதை தவிர்த்து திமுக சார்பு ஆதரவாளர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா? இன்னைக்கு இந்த கைதை பத்தி, அதாவது அவர் கைதை பெருசாக பேசுவாங்க, அவர் பேசின வார்த்தையை பற்றி பேச மாட்டாங்க. இல்லை, அவங்க வந்து இப்போ கரண்டாக போயிட்டு இருக்கிறது நான் சொல்கிறேன். ஒரு சில இதை குறிப்பிட்டு பேசுகிறாங்க. நீங்கள் வந்து ஒரு ஊடகங்களில் டேஷின்னு பேசுவீங்க, ஒரு முதலமைச்சர் பேசுவார், என்ன இது பண்ணீங்க டான்ஸ். அந்த முதலமைச்சர் நான் எக்மோர் வேட்பாளராக நின்ன திமுகவுடைய வேட்பாளர் இதே டிவி சேனல்ல உட்காந்து 1 கோடி பேரும் பார்க்கக்கூடிய சேனல்ல லைவ்ல உட்காந்து டேஷ் 100 டேஷ். இல்ல அதான் இவர் பேசுனதுக்கு அவர் பேசுறாரு. இப்ப இவர் பேசினப்ப எந்த தப்பு இல்ல. உதயநிதி அவர்கள் பேர் குறிப்பிடாம பேசுனது கூட தப்பா அப்படின்றதான் இப்ப கரண்டா அவர் பேசி. பேர் குறிப்பிடாமல் இல்லைங்க, அவங்க தாங்க டிஃபெண்ட் ஆயிடுச்சுங்கிறேன். நீங்க கலைஞர் அவர்கள் சிந்தாதிரிப்பேட்டையில மீட்டிங் நடத்துவார். அதுதான் சிந்தாதிரிப்பேட்டை என்றால் கலைஞருடைய உரை தான். அப்ப கலைஞர் உரை நடக்கும் போதே கீழே இருந்து கத்துவாங்களே, தொண்டர்கள் கத்துவாங்க, ஜெயலலிதான்ட்டு கவர்ச்சி கண்ணின்லாம் கத்திருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? நானும் அவர் கலைஞர் உயிரோடு இருக்கும்போது மேடைகளில் பிரச்சாரம் பண்ண நான் செய்தியாளராக நின்றிருந்தேன். செய்தியாளர்களுக்கு முதல் வரிசை தான், என்னோட சேர்ந்து மூத்த செய்தியாளர்களாக இருந்தாங்க. கீழே இருந்து கத்துவாங்க, கவர்ச்சி கண்ணியை பேசுங்கன்னு சொல்லி ஜெயலலிதாவை. ஆனால் கலைஞர் அவர் அதை பற்றியே பேச மாட்டார். இது ஒரு நாகரிக அரசியலுக்கு எடுத்துக்காட்டுங்கிறேன்னா. அப்போ நீங்கள் எதை திசை திருப்புறீங்க? ஏன்னா வந்த நோக்கம் வேற. நீங்கள் எதற்காக போராட்டம் நடத்துகிறோம், என்ன அஜெண்டாக்காக போராட்டம் நடத்துகிறோம், அந்த போராட்டத்தை பேசியிருந்தால் அது ஒரு நாகரிக அரசியலுக்கும் ஒரு நல்ல தலைவருக்கும் எடுத்துக்காட்டுங்கிறோம். நம்ம சொல்கிறத அதை தவிர்த்துக்கலாம்னு சொல்கிறோம். அவர் தவிர்த்துருக்கலாமே அப்படிங்கிறத சொல்கிறோம். சரி, நீங்கள் பேசிட்டீங்க, அதற்கான விமர்சனங்களை அப்புறம் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாம். மனதளவில் ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருந்தா கூட அது செய்தியாக இருக்கும். புரியுதா? இது ஒரு பெரிய வழக்காகவோ இந்த வழக்குக்கு அவர் ஒன்றும் பெரிய சிறை தண்டனைலாம் அனுமதிக்க போகிறதில்ல. நிபந்தனை ஜாமீன் கொடுப்பாங்க, இனிமேல் இந்த மாதிரி பேச மாட்டோம், முடிஞ்சு போயிடும், மேட்ரு முடிஞ்சிருச்சு. இதை ஏன் இந்த அளவுக்கு கொண்டு வரீங்க? இதை ஏன் பெருசு பண்ணுறீங்க? அப்போ இந்த கைதை வைத்து ஊடகங்கள், யூடியூப் சேனல், திமுக ஆதரவு யூடியூப் சேனலில் பேசப்படும். புரியுதா? ஆனால் இவர் பேசின வார்த்தையை பேச மாட்டாங்க. இதுதான் விஷயம். இன்னைக்கு திரிசா வந்து சிஎம்மான ஆர்எஸ் பாரதி கேட்குறாருல, அன்றைக்கு குஷ்பு சிஎம்மா? குஷ்புவை குறித்து திமுகவுடைய பேச்சாளர் என்ன பேசினார் சொல்லுங்க. இன்னொரு பேச்சாளரும் பேசினார். மகளிர் ஆணையம்க்கு டெல்லியில் போயிட்டு கையை கட்டி நின்றுருந்தார். பேச சொல்லுங்க, ஆர்எஸ் பாரதியே பேச சொல்லுங்க. சிஎம்மா இல்லாத குஷ்புவை பற்றி ஏன் பேசுன அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேட்க சொல்லுங்க. உங்களுக்கு புரியுதா? அப்போ குஷ்புங்கிறவர் பெண்ணுன்னு தெரிஞ்சு தானே தேசிய மகளிர் ஆணையம் நடவடிக்கை எடுத்துச்சு, அவர் மீது வழக்கு போட்டுச்சு. அப்போ ஆர்எஸ் பாரதிக்கு தெரியாதா, இந்த திமுக பேசின பேச்சாளருக்கு தெரியாதா? குஷ்பு சிஎம்மும் கிடையாது, ஒரு நிர்வாகியும் கிடையாது. ஏன் நீங்கள் பேசணும்? இவங்க குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திரைத்துறை சார்ந்த பெண்களை தான் திமுக குறி வைக்கும். புரியுதா? ஆனால் இதே திமுக இந்த திரைத்துறையினரை விமர்சனம் வைப்பாங்க. ஆனால் இதே திமுக மா சுப்பிரமணியன் மீட்டிங் நடத்தினா சினிமாக்காரன் தான் வேணும், சேகர் பாபு மீட்டிங் நடத்தினா சினிமாக்காரன் தான் வேணும். இது என்ன அரசியலுங்கிறேன். உங்களுக்கு புரியுதா? இது என்ன அரசியல்? உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதாவது அடுத்தவன் பண்ணால் அது வந்து குற்றச்சாட்டு, விமர்சனம். இன்னைக்கு இந்த திமுகவிற்கு ஆதரவாக பேசக்கூடிய மனநிலைகள் இருந்தது. இன்று தாவேகா என்ற ஒரு தலைவரும் ஒரு கட்சியும் முதல்வர் விஜய் என்ற ஒரு நபரும் வந்ததுக்கு பின்பு அது உடைக்கப்பட்டது. இது திமுகவுக்கு அச்சமான நிலை. கூட்டணி கட்சியினர் யாருமே ஒரு எதிர்ப்பு குரல் கிளப்பல. இன்னைக்கு கைது நடவடிக்கை அப்புறம் சண்முகம் அவர்கள் வந்து முதல்ல குரல் எழுப்பியிருக்காரு. மற்றபடி கூட்டணி கட்சியினர் யாருமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து ஒரு ட்விட்டரோ எதுவுமே போடல, ஒரு அறிக்கையில். அது போடாமல் இருக்கிறதும் நல்லதுதான். இந்த விஷயத்தில் வந்து திருமாவளவனாக இருக்கட்டும், ஐயுஎம்எல்ஆக இருக்கட்டும், பேசாமல் இருக்கிறதே நல்லதுதான். ஏன்னா ஐயுஎம்எல்லுடைய தலைவருடைய மகன் இறந்துட்டார் இப்போதான் 2 நாட்களுக்கு முன்னாடி. அந்த பையனுடைய மரணத்தில் கூட திமுக விமர்சனம் வச்சு விளாண்டுருச்சு. புரியுதா உங்களுக்கு? அவங்களாம் எப்படி குரல் கொடுப்பாங்க?
உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா திருமாவளவனே தரக்குறைவாக விமர்சனம் வச்சிங்க. இதே திமுக சோசியல் மீடியாவில் வருது, எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லேயே இருக்கீங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அப்போ திருமாவளவனை பற்றி இப்படிலாம் கருத்து போடாதீங்க, எதிர்கட்சிகளை குறித்து இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளை குறித்து இந்த மாதிரி பேசாதீங்க. எந்த இடத்துலையும் திமுக சொல்லவே இல்லையே, எந்த இடத்துலையும் சொல்லலையே. புரியுதா உங்களுக்கு? மேடைகள்லேயே நீங்கள் ஆர்எஸ்ஆ போன்ற மேடைகள்லேயே பேச்சாளர்களே வெளிப்படையாக விசிகா மேலே விமர்சனம் வைக்கிறாங்களே. புரியுதா? எந்த கோவிலுக்கு நீ போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த கோவிலுக்கு சிறப்பு விருந்தினராக வன்னியரசு அமைச்சராக போகிறார். இது பெரும் மாற்றம் இல்லையா? இன்னைக்கு ஜாதி ரீதியாக இயக்கங்கள் உருவாக்கப்பட்டது, எந்த வேர்லேருந்து உருவாக்கப்பட்டது? இன்று மத ரீதியாக இயக்கங்கள் உருவாக்கப்பட்டது, அதற்கான அடிப்படை தளம் எங்கிருந்து உருவாக்கப்பட்டது சொல்லுங்க. எதுக்கு ஒரு ஜாதி கட்சி தலைவர் எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறானே தெரியாது, எதுக்கு இயக்கம் ஆரம்பிக்கிறான்னு தெரியாது, அரசியல் லாபத்திற்காக ஆரம்பிக்க சொல்லுவாங்க, ஆரம்பிப்பாங்க. இது சினிமாலையும் நடந்தது இல்லை, உண்மையா ரியாலிட்டியில் நடந்தது. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதி கட்சிகளுடைய எண்ணிக்கை என்ன, மத கட்சிகளுடைய எண்ணிக்கை என்ன? புரியுதா உங்களுக்கு? அப்ப எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? அன்றைக்கு முஸ்லீம் லீக் இருக்கும்போது இந்துக்களுக்கு இந்து கட்சி இருக்கக்கூடாதா, இந்து முன்னணி இருக்கக்கூடாதுன்னு எம்ஜிஆர் பேசுறாரு. இதெல்லாம் வேர்கள். உங்களுக்கு புரியுதா? அரசியல் லாபத்திற்காக ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்காகவும் இந்த அரசியல் கட்சிகள் எந்த எல்லைக்கும் போவார்கள். அந்த விளைவு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஜாதிய கட்சிகளும் மத கட்சிகளும் உருவாவதற்கான காரணம், பேசிக்கான காரணம். இன்றைக்கு எதை வந்து உடைக்க வேண்டும் என்று நீங்க வெளிப்படையாக பேசுறீங்க. 4 செவருக்கு முன்னாடி 4 செவருக்கு உள்ள வந்து திமுக வேற, 4 செவருக்கு வெளியே திமுக வேற. புரியுதா உங்களுக்கு? எந்த சமூக நீதியை பேசுறீங்களோ அந்த சமூக நீதி இன்னைக்கு வென்றிருக்கு. அப்போ இதற்காக தானே வன்னியரசு போனார்னாரு, இதற்காக திரும்ப இத்தனை ஆண்டு காலம் அரசியல் கட்சி ஆரம்பித்து எல்லாத்துக்கும் உங்களுக்காக ஆதரவு நிலையில் பேசினாரு. அப்போ அவர்கள் எடுத்த அந்த நடவடிக்கைகள் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கு. அப்போ இந்த வன்னியரசு இது போன்ற நிகழ்வுகளை கலந்துக்கவே கூடாது, வன்னியரசு அமைச்சரே ஆகக்கூடாதுங்கிற எண்ணம் திமுகவுக்கு இருக்கா? வெளிப்படையாக சொல்லிடுங்க. அப்புறம் ஏன் சமூக நீதி நீங்கள் பேசுகிறீங்க? அது வெளிப்படையாக ஒத்துக்கோங்கன்னு சொல்கிறேன்னா. அப்போ ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு ஒரு பெரிய வைத்தறிச்சல். ஒன்று ஓப்பனாக சொல்லவா? காலையில் எந்திரிக்கிறாங்க, டிவியில் ஆன் பண்ணால் முதலமைச்சர் சட்டசபை செல்கிறார், உடனே வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமைக்கு போயிடுறாங்க. திரும்பி மதியானம் சாப்பிட்றாங்க, மருந்து இருந்து சாப்பிட்டு மதியானம் திரும்பி டிவி சேனல் ஆரம்பித்தா முதல்வர் ஆய்வுக்கு செல்கிறார், திரும்பி அந்த மனநிலைக்கு வந்துடுறாங்க. முதல்வர் ஆய்வுன்றதே ஷூட்டிங் தான் சொல்றாங்க. அவங்க வந்து முதல்வர் ஆய்வுனா நாங்க கட்டி வச்ச எல்லாத்துலயும் போய் ஆய்வு பண்றதை சொல்றாங்க. விளக்கமே சொல்லிடுறேன். அப்ப இந்த மாதிரி மனநிலைக்கு இவங்க ஆயிடுறாங்க. இப்ப அதே போல நீங்க கட்டி வச்சேன்னு சொல்றீங்கல்ல, திமுகவுடைய நிதியிலிருந்து இல்ல அமைச்சர்களுடைய பங்களிப்புலேருந்து உண்டியல் வசூல் பண்ணி நாங்கள் இந்த திட்டத்தை மக்களுக்காக செஞ்சோம். ஒரு திட்டத்தை சொல்லுங்க. தமிழக அரசு நிதி தான் திமுக. அப்புறம் எப்படி உங்க திட்டம் நீங்க சொல்ல முடியும்? எங்க ஆட்சியில கொண்டு வந்ததுன்னு சொல்றாங்க. அதை எப்படி கொண்டு வர முடியும்? மெட்ரோ திட்டம் யார் கொண்டு வந்தா? மத்திய அரசு அப்ரூவல் கொடுத்து இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைநகருக்கும் வந்ததுக்கு பின்பு தான் நமக்கு சென்னைக்கே வந்துச்சு திட்டம். யாரை ஏமாத்துறீங்க நீங்க? மத்திய அரசு எல்லா தலைநகருக்கு கொடுத்துருச்சு, சென்னைக்கு மட்டும் மெட்ரோ வரலனா எப்படி? இவங்க வாண்டடா வாங்கிட்டு வந்த திட்டம்லாம் கிடையாது, தலைநகரில் அமைக்கப்படக்கூடிய திட்டம் இது. ஏர்போர்ட் சிட்டி நமக்கு சென்னை தான் தமிழ்நாட்டினுடைய தலைநகரம். எல்லா நிறுவனங்களுடைய எல்லா அதிகாரிகளும் வெளிநாட்டிலிருந்து வருவர்களுக்காக அதை பார்க்கக்கூடிய பார்வைக்காக கட்டப்பட்ட ஒரு மெட்ரோ திட்டம், மக்கள் பயன்பாட்டிற்காக கட்டப்பட்ட திட்டம். மெட்ரோ இருந்தால் அந்த மாநிலம் வளர்ச்சியடைந்த மாநிலமாக ஆங்கிலேயர்களாக உருவாக்கப்பட்ட திட்டம் அது. புரியுதா உங்களுக்கு? மெட்ரோ இருந்தாலும் இது ஒரு பெரிய சிட்டி, மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு எதுக்கு சொல்கிறோம் நம்ம? உங்களுக்கு புரியுதா? அப்போ ஒரு பெரிய இதை வந்து கொண்டு வந்து மத்திய அரசு, இதில் என்ன உங்களுடைய பங்களிப்பு இருக்குது? உங்கள் கட்சிக்கு நீங்கள் கொடுத்த நீங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது எவ்வளோ நிதி கொடுத்தீங்க மெட்ரோக்கு சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்கும்போது என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தீங்க, அதற்காக உங்களுடைய பங்களிப்பு என்ன சொல்லுங்கள். எல்லாமே நீங்கள் கொண்டு வந்தீங்க, எல்லாமே 10 லட்சம் கோடி கடனாக இருக்குது. புரியுதா? அப்போ ஆய்வுக்கே ஒரு முதல்வர் போகக்கூடாதுங்கிறாரு. சட்டசபையை கட்டினார் கலைஞர் அவர்கள், எத்தனை கோடி செலவு? அந்த சட்டசபை பல்நோக்கு மருத்துவமனை மாறிச்சு, ஜெயலலிதா அவர்கள் மாற்றினாங்க. இது வந்து 2 பேருக்கு நடந்த அந்த வார். புரியுதா? ஈகோ கிளாஸ்னால அது போணுச்சு. அந்த காசு மக்களுடைய வரி பணம் தானே, நீங்களும் நானும் கட்டுற வரி பணம் தானே. 21லேருந்து 25 வரைக்கும் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்கள, அங்கே போய் ஒரு சுண்ணாம்பு கூட அடிக்கல, பெயிண்ட் கூட அடிக்கல, காக்கா ஆய் போய் கிடக்கு. அது எந்த திமுக தலைவரும் போய் பார்க்கலையே. யாருடைய பணம்? உங்கள் பணம்னா நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க, மக்களுடைய பணம்னால தான் நீங்கள் பார்க்கல. அந்த சட்டசபை அந்த வளாகம் இருக்க அந்த மருத்துவமனையுடைய அளவை விட அதிகமான ஸ்பேஸ் இருக்கு, பயன்பாட்டுக்கு இருக்கு. அதை பயன்படுத்தலையே கடந்த 5 ஆண்டுகள்ல. மக்களுடைய பணம் தான் கண்ணு முன்னாடி பார்க்குறப்ப வைத்தறிச்சலாக இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கலையே. அந்த திட்டத்தை பற்றி பேசுங்க, அந்த திட்டத்திற்கான செலவை பற்றி பேசுங்க. பல்நோக்கு மருத்துவமனையோட அதிகமான ஸ்பேஸ் இருக்கு, அதை எந்த பயன்பாட்டிற்கு பயன்படுத்திங்க பேசுங்க. அப்போ எதுவுமே பேச மாட்டீங்க நீங்கள். உங்களுக்கு புரியுதா? ஒரு அற்புதமான திட்டம் சொல்லவா? எடப்பாடி கொண்டு வந்தது அம்மா கிளினிக்கு.
அம்மா கிளினிக் 21லேருந்து 25 வரைக்கும் என்ன ஆச்சு சொல்லுங்க. ஜஸ்ட் நான் RS பாரதிக்கும் கேட்குறேன், எல்லா அமைச்சர்களும் கேட்குறோம். கவுன்சிலர் ஆஃபீஸ் இருந்துச்சுங்க, அல்ல கைங்க, கவுன்சிலருக்கு அல்ல கைங்க, ஃபேனையும் ஏசியும் போட்டு திண்டாடிட்டு இருந்தாங்க அந்த அந்த அம்மா கிளினிக். மாத்திட்டாங்க அம்மா கிளினிக்கே, அவங்க அந்த ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மாத்திட்டாங்க. அது எவ்வளவு அருமையான ஸ்கீம் தெரியுமா உங்களுக்கு? நான் அதை சர்வே பண்ணியிருக்கேன், நான் ஒரு நாளிதழுக்கு அதுக்கு எடுத்து எழுதியிருக்கேன் கட்டுரைகளாக. அந்த மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, எங்க எனக்கு ஒரு காலையில் ஜுரம்னாலும் ஒரு ஊசி போட்டு போறதுக்கு ஒரு இலவச மருத்துவமனைங்க. ஒரு ஏதாவது ஒரு அடிபட்டுருச்சு, ஒரு ரோட்ல போறாங்க, ஏதாவது டிராஃபிக்ல அடிபடுது, உடனே அம்மா கிளினிக் போறதுக்கு தெருக்கு தெரு முக்குக்கு முக்கு ஒரு வார்டுக்கு வச்சிருந்தாங்க எடப்பாடி தலைமையில். அந்த அம்மா கிளினிக் அடுத்த 21லேருந்து 25 வரைக்கும் பார்த்தா எம்எல்ஏக்களோட அல்ல, இது கவுன்சிலருடைய அல்ல கைகளில் யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ வயிறு எரியுமா எரியாதா? மக்களுடைய பணம் அது. என்ன செயல் திட்டம்னு என்ன தெரியுமா? ஒரு திட்டம் கொண்டு வந்த திட்டத்தை வீணடிக்காமல் அதை நடைமுறைப்படுத்துவதுதான் செயல் திட்டம். இன்றைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் 1000 ரூபாய் நீங்க சொன்னதை கொடுக்குறாருல்ல, 2500 ரூபா கொடுக்குற வரைக்கும் கொடுத்தாருல, நிறுத்தினாரா? மக்கள் எங்கேயுமே அதுக்கு பெருசா ரியாக்ட் ஆகலை. இன்னைக்கும் நீங்க கொண்டு வந்த ரேஷன் திட்டம் வீடு வீடுக்கு கொண்டு போய் கொடுக்குறது இன்னைக்கும் கொடுக்குறாங்க, நிப்பாட்லையே. அப்போ மக்களுடைய நலன் என்னங்கிறது தாவேக்காவுக்கு தெரியுது இல்ல, நிறுத்தினாதான் பிரச்சனை, நிறுத்தலையே. உங்களை போல அல்ல கைகள் யூஸ் பண்றதுக்கு உடலை அரசு கட்டிட்டாங்கல்ல, புரியுதா? பார்களாக மாறிச்சு பல கட்டிடங்கள், சமூக விரோதிகள் இருந்தாங்க. பல ஊடகங்கள் செய்தி தினமலர் எடுத்து 21லேருந்து 25 வரைக்கும் தினமலருடைய செய்தித்தாள்களை படிச்சாலே போதும், திமுக எத்தனை திட்டங்களையும் எத்தனை மக்களுடைய நலத்திட்டங்களையும் வீணடிச்சாங்கன்னு தெளிவா தெரியும். அப்ப இப்பேற்பட்ட சூழலை உருவாக்கியது திமுக. நேற்றைய தினம் சைதாப்பேட்டைக்கு போறாரு மருத்துவத்துறை அமைச்சர், எங்க போனாலும் ரன்னிங் போவார்ல, சைதாப்பேட்டைக்கு போறாரு. 21லேருந்து 25 வரைக்கும் சைதாப்பேட்டை சிங்கப்பூர் போல மாத்திட்டேன், சிட்னி போல மாத்திட்டேன்னாரு. அங்க போனா புஷியானந்த் போறாரு, காரி துப்புறாங்க மக்கள், தூர்வாரலங்க, அப்படியே தாங்க இருக்கு. என்ன மாற்றம்? நீங்க கொண்டு வந்த மாற்றத்தை சொல்லுங்க, என்ன மாற்றம்? F1 கார் ரேஸ் நடத்துனீங்க, உலகத்தரம் வாய்ந்ததுக்கு, அது நடத்தினால இன்னைக்கு பேசுனாங்களா RS பாரதிலாம், அது நடத்தி முடிச்சோன்னே திமுகவுடைய வளர்ச்சி மாறிடுச்சு, திமுகவில் ஒரு மாற்றம் நடந்துச்சு, தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்றம் நடந்துச்சு அந்த கார் ரேஸ்னால. ஒன்று சொல்லுங்க, கார் ரேஸ் யார் நிதியில் நடத்துனீங்க? அரசு நிதி. என்ன மாற்றம் சொல்லுங்க? அந்த கார் ரேஸுக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்சர் யூஸ் பண்ணாங்க தெரியுமா? பட்டியல் இல்லாமல். அப்போ யார் ரீல்ஸ் ஆச்சு? யார் ரீல்ஸ் ஆச்சு? செஸ் ஒலிம்பியாட்னு ஒன்று நடத்திங்க, அதுக்கு ஒரு பிரபலமான இயக்குனரை வச்சு ஒரு ஷூட்டிங் நடத்துனீங்களே, இதே மெரினா பீச்சில், இதே நேப்பியர் பிரிட்ஜில். யார் பணம் சொல்லுங்க? யார் பணம் சொல்லுங்க? ஃபுல்லா அவங்க தான் ரீல்ஸ் ஆட்சி பண்ணிட்டு உங்க பேரை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. ஆமா, எங்க பேர் இல்ல, தாவேகா பேரா இல்ல. நான் என்ன சொல்றேன், நம்ம தாவேகா சார்ந்து இல்ல, மக்கள் நலனை வீணடித்தது நீங்க, அதை ஏன் ஒத்துக்க மாட்டீங்கன்னு நான் சொல்ல வரேன். அப்ப இவ்வளவு பணங்களை நீங்க விட்டுட்டீங்க. நீங்கமே 21லேருந்து 25 வரைக்கும் TNDIPRனு ஒன்று இயங்கியது. இது ஆன்லைன் டிஜிட்டல் ப்ரொமோஷன் மட்டும். என்கிட்ட ஆதாரம் இருக்கு, நான் உங்களுக்கு தரேன், வீடியோல கூட போடுங்க. பிஜேபிக்கு அந்த வரிசையில, பிஜேபி வரிசையில TNDIPR செலவு பண்ணிருக்குங்க, டிஜிட்டல் செலவுகள். யார் பணம் அது? சொல்லுங்க, வெளிப்படையா சொல்லுங்க. TNDIPR யாருக்காக செயல்படுது? அப்ப இவ்வளவு ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சி கந்தரகோலம் பண்ணிட்டு தாவேகா மேல விமர்சனம் வைப்பது எப்படி ஏத்துக்க முடியும்? எங்க 50-60 வருஷமா திராவிட கட்சி சட்டமன்றத்தையும் ஆட்சி அதிகாரத்தையும் ரசித்து ருசித்த கட்சி. உங்களாலே மேகதாது அணைக்கு ஒரு டேஷும் பண்ண முடியல. 60-70 நாளா வந்த விஜய்னால என்ன பண்ண முடியும்? பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு நீங்க விமர்சனத்தையும் ஒரு நெரட்டிவ் செட் பண்றீங்கல்ல, அது ஏன்? இதெல்லாம் வழக்குகளையும் சேர்ந்து அதிகமா, அது ஏன் அந்த நெரட்டிவ் என்ன? இப்ப நான் என்ன சொல்றேன், உச்சநீதிமன்றம் நடுவர் தீர்ப்பாயமும் நடுவர் நீதிமன்றம் அமைச்சு, காவிரி மேலாண்மை ஒரு ஆணையம் தனியா அமைச்சிச்சு, கடைமடை பகுதிகளில் அணைகள் கட்டக்கூடாது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. இது மூணையும் கர்நாடக அரசு மதிச்சதா? இது வரைக்கும் மதிச்சது இல்லை. இது மூணையுமே மீறி தான் இப்ப செயல்பட்டு இருக்கு கரண்டா. வேற வழி இல்லாம இப்ப தண்ணி லீகலா நான் சொல்றது லீகலா சொல்றேன். நான் சட்டப்பூர்வமாக கொடுத்த உச்சநீதிமன்றம் கொடுத்த ஆணைகளை மதிக்காத அரசு கர்நாடக அரசு, நீங்க ஆட்சியில் இருக்கும் போது கூட. அப்போ 60-70 நாளாக அந்த விஜய் எப்படி மதிப்பாங்க? தேசிய அரசியலை நோக்கி தாவேக்கா நகரும் போது, தாவேக்காவின் தலைவர் நகரும் போது, அது அவங்களுக்கு பொலிட்டிக்கல் பாயிண்ட்லேருந்து பேக் ஃபயர். அது புரியுதா? இன்னைக்கு அவர் கர்நாடகா போகக்கூடாதுன்னு சொல்றீங்க, போனா என்ன நடக்கும், போகலன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க? நீங்க ஒரு சொல்யூஷன். இன்னைக்கு காவிரியை பற்றியும் மேகதாதுவை பற்றியும் பேசக்கூடிய இந்த எதிர்கட்சிகள் சொல்யூஷன் எங்கேயாவது கொடுத்தாங்களா? இது வரைக்கும் 5 வருஷத்துக்கு போராட்டம் நடத்துனீங்களே, போராட்டத்தில் சொல்யூஷனை சொல்லுங்க. விஜய் இதெல்லாம் செஞ்சா நல்லா இருந்திருக்கும், தாவேக்கா அரசு இதெல்லாம் செஞ்சா மக்களுக்கு நீர் கிடைச்சிருக்கும், ஒரு சொல்யூஷனை சொல்லுங்க. உதயநிதி நேற்று பேசினாரா? நேற்று தானே போராட்டம் பண்ணீங்க. போராட்டம் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, போய் நீங்க வழக்கு போடல, ஆஜராகலன்னு கேட்கிறாரு தவிர அவர் சொல்யூஷன் சொல்ல. என்னங்க ஆஜராகணும்? என்ன ஆஜராகணும்? லீகலா அவன் மதிக்கவே மாட்டான். உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு, கடைமடைகளை அணை கட்டக்கூடாதுங்கிற அவன் கம்பியா போட்டு வச்சிருக்கான். உங்க ஆட்சியில தான் கம்பியை போட்டு வச்சான், புரியுதா? உங்களே அவன் மதிக்கல.
தமிழ்நாட்டில் சிறந்த கட்சின்னு நீங்க தான் சொன்னீங்க. இந்திய அளவில் சிறந்த முதல்வர்னு நீங்க தான் சொன்னீங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நீங்க தான் சொன்னீங்க. உங்களே அவன் மதிக்கல. 60-70 நாலு கழகம் வந்த நீங்க சொல்லக்கூடிய திரை கூத்தாட்டியை எப்படி மதிப்பான் சொல்லுங்க? கரெக்ட் தான். நீ இப்போ சொல்கிற வாதம் எல்லாம் சரியாக இருக்கும். அது திமுக பண்ண எல்லா குற்றச்சாட்டுகளும் கடைசியாக வந்து விஜய்ன்னு சேர்த்துடுறாங்க. ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்க கேஸின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் இது வழக்கு நாளைக்கு சட்டமன்றத்துக்கு வந்தால் இங்கே நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி திமுக சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு சட்டமன்றத்துக்கு வருவாரா? இல்லை வந்துருவாருன்னு நான் நினைக்கிறேன். வெயில் கிடைச்சிடும், அதெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு கிடையாது. வந்தால் ஒன்றும் ரியாக்ட் ஆக முடியாதுங்கிறேன் நான். இங்கே உங்கள் மேலே வெள்ளை அறிக்கைகள் தாக்கப்பட்டுச்சு. வெள்ளை அறிக்கைகள் நிர்மல்குமார் விட்டார். உடனே வந்து அறிவாலயம் வந்து செந்தில் பாலாஜி ரியாக்ட் ஆனாரா? சரி, வெள்ளை அறிக்கையில் தவறுதலான தகவல் இருக்குது, புகார் கொடுங்க, மனு கொடுங்க, வழக்கு பதிவுங்க நிர்மல்குமார் மேலே. எத்தனை நாள் ஆச்சு அவர் வெள்ளை அறிக்கை கொடுத்து? ஏன் வழக்கு போடல? நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் சொன்னார்ல, ஏன் வழக்கு போடல சொல்லுங்கள்? வழக்கு போடணுமா இல்லையா? என் மேலே தப்புங்க, நான் 5 வருஷம் சரியான ஆட்சி நடத்தியிருக்கேன், வழக்கு போட்டிருக்கணும். உங்களுடைய 21லேருந்து 25 வரைக்கும் செய்த அட்டூழியங்களே அறப்போர் இயக்கம் அவங்களுடைய வெப்சைட்லேயே இன்னும் வரைக்கும் போட்டிருக்கு. போய் பாருங்க. இரவாக கரூரில் ரோடு போட்டிங்க, 3 கோடி ரூபா நஷ்டம். யார் பணம்? அவன் மக்களுடைய மனநிலையிலேருந்து நம்ம பார்க்கணும். அதுதான் ரெக்ஸ். ஒரு பத்திரிகையாளராக தார்மீக அடிப்படை அதுதான். நீங்கள் அங்கே குறை சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன், 50-60 ஆண்டுகள் நம்ம விஜயை விமர்சிக்கல, அது அப்புறம் 60 நாள் அவரால் எதுவுமே செய்ய முடியாது, இந்த 5 வருஷத்துலையும் செய்ய முடியாது. இது வந்து ப்ராக்டிக்கலாக நமக்கே தெரியும், புரியுதா? இது நம்மளே உள்ள யோசிக்கிறப்போ அந்த கட்சிகளுக்கும் தெரியும். நான் என்ன கேட்குறேன், 50-60 வருடங்களாக இந்த மக்களுக்கு நீங்கள் எல்லாமே செஞ்சிட்டீங்கன்னா மக்கள் உங்களை தானே தேர்ந்தெடுத்திருக்கணும். எவ்வளவு பெரிய கவர்ச்சியை கொண்டு வந்து நிப்பாட்டிருந்தாலும் நீங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கணும், புரியுதா? அப்போ நீங்கள் செய்யலைன்னு தான் நான் சொல்ல வரேன். அடிப்படைகளே செய்யல அதை ஒத்துக்கவே மாட்டாங்க திமுக. அதுதான் சொல்றோம் நம்ம. அப்போ ஒரு ஆபத்தான அரசியலை நோக்கி தமிழ்நாடு அரசியல் களம் நகர்கிறது. இது பெரும் ஆபத்துன்னு சொல்றேன் நான். நாளைக்கு சட்டமன்றத்துக்கு வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது, வெளிநடப்பு மட்டும்தான். வெளிநடப்பு பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது டிஷர்ட்டை போட்டு வருவாங்க, இல்லை ஏதாவது பதாகைகள் எடுத்துருவாங்க. இது வழக்கம் போல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இப்போ அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு இந்த பரந்தாமன் போன்ற 2 பேர்கள் வந்து அறிவாலயத்தில் உட்காந்து போயிட்டுவாங்க. கடந்த காலங்களில் அறிவாலயம் எப்படி இருந்துச்சு, யாரெல்லாம் பேட்டி கொடுத்தாங்க, இப்போ யாரெல்லாம் பேட்டி கொடுக்குறாங்கிற பாருங்க நீங்கள். இப்போ சட்டசபையை இழிவுபடுத்தினா இவங்க பேசுவாங்க, அதே சட்டசபையும் அதே பெண்ணையும் இவங்க ஜென்சி கிட் மீட் போட்டு ஒரு இழிவுபடுத்துவாங்க. உங்களுக்கு புரியுதா? அப்போ இதெல்லாம் இவங்க இந்த 60-70 நாட்களாக திமுகவும் சரி, திமுகவுக்கு கூட உறுதுணையாக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் சரி தாவேக விமர்சனம் வைக்கிறாங்களோ, விமர்சனத்தில் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பற்றி ஒரு நெறியாளராக நீங்கள் சொல்லுங்கள். அவங்க வைக்கிறது முழுக்க விமர்சனம் மட்டும்தான். தாவேக அரசு யார் விமர்சனம்? தனிநபருடைய விமர்சனம். அதை பேசுங்க. அப்போ கோவம் வருமா வராதா? யாராக இருந்தாலும் நீங்கள் 60-70 நாள் ஆட்சி நடந்துருங்க. 60-70 நாட்களாக திமுக எடுத்து வைத்த வாதங்கள் என்ன? தனிநபர் விமர்சனம். திமுக மட்டுமல்ல, திமுக எதிர்கட்சிகள், அப்புறம் திமுக சார்ந்துள்ள கட்சி எல்லாருமே பேசக்கூடிய நாம் தமிழருக்கு முத கொண்டு தனிநபருடைய விமர்சனம். அந்த நபர் வந்துட்டாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு, உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலன்னா 5 வருஷம் அவர் தான், மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் அதை கடந்து போங்க, மக்களுடைய வளர்ச்சிக்காக முன்னேறிடுங்க. நீங்கள் எந்த திட்டங்களையும் வீணடிக்க கூடாது. உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்தில் வந்துருச்சு, இடிச்சு தள்ளுறோம் அப்படின்னா அது வீண் விரயம், மக்களுடைய பணம் வீணாகுது. அதான் இன்றைய முதலமைச்சர் அதை செய்யலை. அப்போ அதை வாழ்த்துறோம், வரவேற்கிறோங்கிறோம், அதை கண்டினியூ பண்ணுறாரு, எங்கேயுமே மாற்றலை. உங்களுக்கு பிடித்த பெயர்களை நீங்கள் உங்கள் திட்டத்துக்கு வச்சுக்கலாம், புரியுதா? நீங்கள் யாரை கேட்டு நான் முதல்வர் திட்டங்கள் கொண்டு வந்தீங்க? மக்களுடைய ஆதரவு கேட்டிங்களா? இல்லை யாராவது ஆலோசகர்களை வைத்து இந்த பேரை வைக்கலாம்னு சொன்னீங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேரை வச்சுக்கலாம். அந்த மாதிரி அந்தந்த ஆட்சிகள் வரும்போது அந்தந்த ஆட்சிகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அது அவங்களுடைய கொள்கை முடிவு. அம்மா நீர்னு வந்துச்சே, யாருடைய கொள்கை முடிவு? நீங்கள் நீதிமன்றம் வரைக்கும் போய் உச்சநீதிமன்றம் போச்சு திமுக, உச்சநீதிமன்றம் கொட்டி அமுச்சு விட்டுச்சு. அம்மாங்கிற வார்த்தை பொதுவான வார்த்தைன்னு அமுச்சு விட்டாங்க, புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த வார்த்தைக்கும் நீங்கள் வழக்கு போட்டு உயர்நீதிமன்றம் போனீங்க, உச்சநீதிமன்றம் போனீங்க. அப்போ செல்ஃப் எடுக்கல, அது கொள்கை முடிவு. ஒரு அரசு ஆட்சி அமைந்தவுடன் அந்த அரசு எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகளில் நீங்கள் எப்படி தலையிட முடியும்? திட்டங்கள் பெயர்களை நீங்கள் எப்படி ஆலோசனை கொடுக்க முடியும்? அப்போ இன்றளவும் அவர்கள் தான் ஆளுங்கட்சியும் போன்ற அந்த மனநோயிலே இருக்காங்க. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி. வணக்கம். நன்றி ரெக்ஸ்.